ஹாய் ஹலோ, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? சுண்ட வத்தல் வச்சு இப்போது வத்த குழம்பு, புளிக்குழம்பு இதெல்லாம் வைப்போம். இந்த சுண்ட வத்தலை நம்ம கடையில் வாங்கி செய்வோம். ஆனால் அதை நாமளே வீட்டில் அதாவது சுத்தமாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். முன்ன காலங்கள்லாம் நாட்டு சுண்டை கிடைக்கும், அதெல்லாம் பொரித்து செய்வாங்க. அதில் அதிகமான கசப்பு சுவை இருக்கும். அது அவ்வளோ உடம்புக்கு நல்லது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு இந்த சுண்டைக்காவில் குழம்பும் சுண்டை வத்தலை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு புளிக்குழம்பு இந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க. ஆனால் இப்போ எல்லாம் நம்ம வீட்டில் ஆர்கானிக்காக இந்த ஒட்டு ரகம் செடி இதைத்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சுண்டைக்காய் தான் மார்க்கெட்லேயும் சரி எல்லாம் வருது. நாட்டு சுண்டையெல்லாம் இப்போ கிடைக்கிறதே கிடையாது. இந்த ஆர்கானிக்காக இந்த சுண்டை நோய் எதிர்ப்பு சக்தி, ரத்தத்தை அதாவது ஹீமோக்ளோபினை அதிகப்படுத்தும். அதிகமான இதில் அயன் இருக்குது. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதை நம்ம கரெக்டாக பக்குவம் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இது சைடிஷ்ஷாக பொரித்து சாம்பார் சாதத்துக்கு பொரித்து சாப்பிட்றதும், எண்ணெயில் பொரிச்சும் சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா வத்த குழம்பு வச்சும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சுண்டவத்தில் நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இப்போ சுண்டைக்காய் நிறைய கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு நாளைக்கு குழம்பு வைக்க முடியும். அதை அதிகமாக சேகரித்து வைக்க முடியாது, சீக்கிரம் கெட்டு போயிடும். அப்படி மீதி இருக்கிற சுண்டைக்காயை இந்த மாதிரி ஒரு ஏதாவது உரலோ அல்லது எதுலையாவது ஒன்று அப்படியே உடச்சி விட்ருங்க. அதாவது அந்த விதை எல்லாம் ஃபுல்லாக போகணுன்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு தட்டி தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஓரளவு விதை வெளியே போயிடும். மீதி இருக்கிற சுண்டைக்காவை நாம் வெயிலில் காய வைக்கணும். ஒரு நல்ல வெயில் அடிச்சதுன்னா ஒரு 3 டேஸ்லேயே காஞ்சிரும். கொஞ்சம் மிதமான வெயில்னால் 1 வீக் வரையிலும் கூட காயும். நல்லா ட்ரை ஆக்கி வச்சுக்கணும். பச்சையாக இருந்து நம்ம கண்டெய்னரில் சேவ் பண்ணோன்னா பூஞ்சான் ஏறிடும், கெட்டு போயிடும். அதனால் நல்லா ட்ரை ஆக்கி ஒரு கண்டெய்னரில் நல்லா சுத்தம் பண்ணி அதில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சுண்டைக்காய் நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம யூஸ் பண்ணி பழகிக்கணும். பாருங்கள், நான் சேகரித்து வச்சுருக்கிறேன் பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதையே நல்லா மோரில் ஊற வச்சும் ட்ரை ஆக்கி அதையும் பொரிப்பாங்க. நம்ம இதை நார்மலாக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோன்னா வத்த குழம்பு வைக்க ஈஸியாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கிற அந்த சுண்டைக்காயை எப்படியாவது யூஸ் பண்ணுங்கள்.